வாங்காதீங்கண்ணா, குடிக்காதீங்கண்ணா, கெஞ்சி கேட்குறோண்ணா அண்ணா, ப்ளீஸ்ண்ணா வாங்காதீங்கண்ணா, குடிக்காதீங்கண்ணா, தயவு செஞ்சு கேட்குறோண்ணா அண்ணா, குடிக்காதீங்கண்ணா அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அம்மாடி மணி ஆச்சு, பள்ளிக்கூடத்துல மணி அடிச்சாச்சு, இப்பவே 10 நிமிஷம் லேட்டு. எதுக்கு இதெல்லாம் உங்களுக்கு? யாரு என்னன்னு தெரியாம ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நாங்க என்ன உங்க கடையை மூட சொல்லனா பிரச்சனை பண்றோம்? இங்க வரவங்க எல்லாம் எங்க சொந்தக்காரங்கண்ணா. விடிஞ்சதும் வேலைக்கு போகாம எல்லாரும் இங்க வந்து நிக்கிறாங்க. நீ சொல்றது எல்லாமே நியாயம்தான். நியாயத்தை பத்தி யார் சொன்னாலும் கேட்கவும் கூடாது, பேசவும் கூடாதுன்னு சொல்லி தான் எங்களை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. சொல்ல வேண்டிய இடத்துல நான் சொல்லலைன்னா இந்த மாசம் என் வீட்டில் சோறு பொங்காது. என்ன கூட்டம் கூடுதுங்களா? கொடி பிடிக்குதுங்களா? இதெல்லாம் இப்போ ஃபேஷனாக போச்சு. எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க. அந்த பொண்ணுங்களோட அப்பனுங்க யாருன்னு விசாரி. சுந்தர், தனபால், மனோகர், ராமூர்த்தி, ராஜேந்திரன். நம்ம வைன் ஷாப்ல 4-5 பொண்ணுங்க குடிக்க வரணுங்க காலில் விழுந்து வேணான்னு அழுகுது. எல்லாரையும் கூட்டிட்டு போங்க, அப்பா வருவாங்க. என்ன கூட்டிட்டு போய் எங்க அப்பா வர மாட்டாரு. ஏன்னா போன மாசம் நீங்க தான் அவரை எரிச்சு போட்டு வந்தீங்க. தனபால் பொண்ணுனா? தனபால் பொண்ணா? ஆமாண்ணே. சரி விடு, நான் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி லேடி போலீஸ் வர சொல்றேன். வேற எதுவும் பண்ணிடாதீங்க. என்னடா மணிமாற வந்துட்டானே? வந்துட்டானா? டேய் மூர்த்தி, டேய் டிரி டிரி செத்து போன நம்ம தனபால் பொண்ணுடா. ஐயோ பாவண்டி, அப்பனை இறந்துட்டு இருக்குது அது புள்ள. ஒரு பொம்பளை பிள்ளை கேக்குது, நாமளா கேட்கல. எப்படிடா? வாங்கடா. சார் 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 நில்லுங்க சார். என்ன சார் நீங்க ஊர்லயே 3 தலைமுறை எம்எல்ஏ நீங்க போய் சார் அவன் சாதாரண லோக்கல் சேனல் சார். இவனுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு உங்க அப்பாவுக்கும் தாத்தாவுக்கும் இருந்த பேருக்கு பேரு கொல்லாத பேரு மாயவரத்தில் மணிமாறனா யாருன்னு தெரியுமா உனக்கு? அவன் லோக்கல் சேனலா? இந்த ஊருக்கே அவன் தான் பிபிசி சேனல். மாயவர் விடுதி நீ பாத்திருக்கியா? அவன் தாயா தட்டி எழுப்புவான். என்னடா அவன் ஒண்ணுமே பண்ண முடியல. சார் 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 நில்லுங்க சார். சார் என்ன சார் அதுக்குள்ள இவ்வளவு கூட்டம் கூடிருச்சு? நிறுத்து நிறுத்து, இங்கே நிறுத்து. 5 நிமிஷத்துல மொத்த மாயவர மக்களையும் கூட்டிட்டான் சார். யார் சார் அவன்? எங்க சார் இருக்கா? அவனை காட்டுங்க சார். அவ்வளவுதான், கூட்டத்தை கூட்டான்ல, இனிமே அவன் இங்க இருக்க மாட்டான். அங்க அவ்வளவு பேரை வர வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். டேய், அங்க நான் நின்று இருந்தா அது எனக்கு சேர்ந்த கூட்டமா இருக்கும். இது அவங்களோட பிரச்சனை, அவங்க தான் பாத்துக்கணும். இங்கே பூனைக்கு மணி கட்ட தானே ஆள் இல்ல. இப்போ கல்லு மண்ணு காத்துலாம் பேர் வைக்காம எதுக்கு காந்தி பாரதி சுபாஷின் பேர் வைக்கிறாங்க? இவங்கள மாதிரி யாரா வந்துட மாட்டாங்களாம் தானே? மணின்னு பேர் வச்சுட்டு சவுண்ட் வரலன்னா எப்படிரா? ஒவ்வொரு நாளும் இங்க நிலைமை மோசமாயிட்டே விட்டா உயிரோட குழி தோண்டி போயிச்சிருவோம். ஊருக்குள்ள கனெக்ஷன்ல மொத்தமா புரியும். அந்த வக்கீல வர சொல்றான். அவனால தினம் தினம் நான் உன்னை இழந்துட்டு இருக்கேன். போன மாசம் மண்டபம் போச்சு, நேத்து இந்த ஃபேக்டரி போச்சு, நாளைக்கு என்னன்னு தெரியல. சார் இவ்வளவு நடந்து சும்மா இருக்கீங்களே சார்? இந்த ஊர்ல அவனை தெரியாத ஆளுங்களே கிடையாது. மாயவரத்துல இருந்து திருவாரூர் வரைக்கும் கனெக்ஷன் வச்சிருக்கான். இப்படியே போச்சுன்னா எம்எல்ஏ சிங்கார சிங்கி அடிக்கிறான் பேசுவாங்க. நம்ம மஞ்சள் சிந்தல் கனெக்ஷனை புடிங்கிட்டுருவேன்னு சொல்லி சத்தம் போட்டு இருந்தியாம? நான் சொல்ல அண்ணன் பெரிய புடிங்கன்னு. என்னடா அண்ணனை புடிங்க? அவன் என் ஃப்ரெண்டுன்னு உனக்கு தான் தெரியுமே. நமக்கு அண்ணன் தம்பி எல்லாம் இல்லன்னு. ஒருவேளை அண்ணன் இருந்து அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணியிருந்தா என்ன ஏதுன்னு விசாரிச்சிருப்பேன். இதே தம்பியா இருந்து டேய் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணியா நான் அவன்கிட்ட கேட்டிருப்பேன். ஆனா ஃப்ரெண்டுக்கு ஏதாவது ஒண்ணுனா வெட்டிட்டு தான் நான் பேசுவேன். ஏன்னா எங்களுக்கு ஃப்ரெண்டு ஆக்சிஜன் மாதிரி. என்ன மச்சான்? சரிப்பா, அப்படி என்ன உனக்கு எனக்கு விட்ட குறை தொட்ட குறை? போதும், இதோட முடிச்சுக்க. உன்னால நான் இழந்தது கணக்கே இல்லை. என்னால நீ உங்ககிட்ட இருக்கிற ஒன்னே ஒன்னை இழந்துடாத. பழைய படம் பயமே வரல. புதுசா ஏதாச்சும் பக்குன்னு பார்த்த உடனே பயம் வர மாதிரி பேய் கதை ஏதாவது சொல்லுன. இப்பெல்லாம் பேய காமெடி தான் பண்ணுது, பயமே வரதில்ல. அண்ணா இது எங்க ஆரம்பிச்சது? நீ என் கேபிள் கனெக்ஷனை கேட்ட, நான் கொடுக்கல. அதை புடுங்க ஒரு வேலை பார்த்தல.
அதுக்கப்புறம் என்னோட முழு வேலையும் உனக்கு பார்க்க வேண்டியதாயிருச்சு. நீ சும்மா அப்படியே விட்டுருந்தா நான் பாட்டுக்கு காலையில் ராசி பலன் சொல்லிட்டு ராத்திரியில் ரகசிய பல்லாங்குழி ப்ரோக்ராம் பண்ணிட்டு நான் பாட்டுன்னு போயிட்டே இருந்திருப்பேன். அண்ணா, நீ அப்பப்போ சின்னதாக வேலை பார்த்துட்டு இருக்குது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்த அரசியல்வாதிகளோட வேலையை இருக்கிறவங்க எல்லாரையும் அரசியல்வாதி ஆக்குறது தானே. என்னையும் அரசியல்வாதி ஆகிறாதானே அண்ணனு பத்தியா? படிச்சவர் தானே நீங்க, அண்ணனுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது தானே. என்னது அவன் படிச்சவனா? இது எப்படி இருக்கு தெரியுமா? ஆளே இல்லாத ஊர்ல ஆயாலாம் ஹார்லிக்ஸ் ஸ்டார்ல நடிச்சுதான் அப்படி இருக்குது. இந்த காமெடி ஒர்க் அவுட்டே ஆகல மச்சான். இருப்பாரு இன்னும் ஒரே ஒரு பஞ்சு இருக்குது. அத போல நீ அடிக்கிற காமெடில எனக்கு சிரிப்பா இல்ல. போடா. இல்ல நான் போய் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுறேன். ஓகேடா. புத்தானத்துல ஒரு கனெக்ஷன் இருக்குல, அதுக்கு நாங்க கேபிள் கனெக்ஷன் கொடுத்துட்டோம்னா இப்ப போனீங்கன்னா நல்லா பெருசா படம் காட்டுவாங்க. பை டா. லவ் யூ சார். வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ சார். சரியான நேரம் பார்த்து காத்துட்டு இருக்கான் சார். அவனை எதாவது பண்ணா எனக்கு என்ன தருவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கான். அவன் போட்டோவை பார்த்து போறவன் இல்லை சார், போட்டோ அப்புறம் போட்டோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்றவன். அப்படி சரியா சங்க கடிக்கிறவன் கிடைச்சான்னா அவன் கேட்கறத கொடுக்குறியா? நான் அனுப்புறேன் சார். எங்கடா இருக்க? படம் போட்டாச்சு. டேய் வந்துட்டேன்டா பார்க்கிங்டா. சரி சீக்கிரம் வா. டேய் எந்த ரோடா? சி ரோடா? இதுக்கு அப்புறம் நீ எனக்கு ஃபோன் அடிச்சா? சி ஃபார் கடல். தூ போனவே. வா சீக்கிரம் வா. சி ஃபார் கடலா? என்ன கொடலா? பாரு. டேய் படியில வந்துட்டேன்டா. படி என்னடா ஆளு கால் மாத்தி. இந்த மாதிரி ஒரு வாசனையா? இவன் நம்பூர் இல்லையே. நீங்க சாப்பிட்டீங்களா? பா கேக்குதா? பா கேக்குதாப்பா? ஹலோ பா. ஹலோ பா, இப்போ கேக்குதாப்பா? இல்ல முன்னாடி வண்டியில பொண்ணு மாப்பிள்ள போறாங்க, பின்னாடி வண்டியில பேண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரே சத்தம், அதான் கேக்கல. ஓகே, ஒரு 4 to 5 days பா. அம்மா கிட்ட சொல்லிடு. ஹலோ, நெட்வொர்க் பிரேக் ஆகுது. ஹலோ, நானே கூப்பிடுறேன். பை. ஐயோ, ஜென்ஸ் டாய்லெட்டா? எவனோ ஒருத்தன் கமின் மாதிரி பாத்ரூம்ல இருக்கான் போல. டேய் அடிச்சுக்காதீங்கடா. தனித்தனியா போங்கடா பக்கிங்களா. உங்களெல்லாம் புடிச்சு ஜெயிலா. ப்ளீஸ் சாரி. உங்க காலை வேணாலோட மானத்தை வாங்குறாதீங்க. ப்ளீஸ் அங்கடி குஞ்சன் அழைக்கிறோம். இந்த நம்பர் கால் பண்ணு. சாரி ஃபோன் பேசிக்கிட்டே தெரியாம உள்ள வந்துட்டேன். ஓ நம்பர்ரா. உன்னை அந்த பாத்ரூம் தான் எழுதி வச்சேன். இங்க எழுதி வச்சேன். கேடலடா அதான் இங்க எழுதி வச்சேன். அதுக்கு இங்க எழுதி வையா மெண்டல். டேய் வாடா. அக்லோடா. சி அசிங்க முடிச்சோம்னா. வாடா. நல்ல மூச்சா போடு. கூட போச்சு. போ நீயே போய் போ. என்னடா ரெண்டு பேரும் கவின் லாஸ்ட்லியா மாதிரி பாத்ரூம்ல இருந்து வரீங்க? ஒண்ணுலடா பட.
மச்சான் த்ரிஷா இந்த படத்தோட எந்தெந்த முன்னைகள் தான் சூப்பரா இருப்பாங்க. பட் அதுல ஹீரோ கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாரு. ஏய் நீ சந்தான ஃபேனா? அம்மா போட்டோ கூட இல்லையா? பார்க்கணும்னு தோணலையா? அதான் அண்ணன் இருக்கான்ல, பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அப்போ அண்ணன் ஒண்ணு பண்ணுவான். அம்மா சமைச்சு போட்ட இடம் இங்கதான் கூட்டிட்டு வருவான். அடிப்படைனாலே அம்மா தானே. சரி ஓகே நான் கிளம்புறேன். இலக்கியாவை நல்லா பாத்துக்கோ, இது அவளுக்கு முக்கியமான நேரம். வெளியே ரொம்ப சுத்தாத, நான் டெய்லி கால் பண்றேன். குழந்தை பிறந்தது கால் பண்ண, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். ஓகே பை. லவ் யூ. டேய் நல்லா டாடா காட்டு. நல்லா பார்த்து டாடா காட்டு. எப்படியும் பஸ் போற வழியில விக்கிற வண்டியில சாப்பிட நிறுத்துவான். அப்ப பாத்ரூம் போகும்போது எவனாவது உஷார் பண்ண போறான்.